ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ரோஹித் சர்மா, விராட் கோலி மீண்டும் T20 விளையாட போகிறாங்களா? ஆமாங்க. பிசிசிஐ கேட்டது சூப்பராக ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணிட்டோம். வின் பண்ண கையோட ரோஹித் சர்மா T20 ரிட்டையர் ஆகிட்டாரு, விராட் கோலி T20 ரிட்டையர் ஆகிட்டாங்க, அப்புறம் ஜடேஜா T20 ரிட்டையர் ஆகிட்டார். மேலுக்கு மேலே ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஊக்கவிதமாக நம்ம பிசிசிஐ தலைவர் ஜெய்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஃபேவரல் மேட்ச் வைக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஆமாங்க, இப்போது ஜிம்பாபேக்கு போயிருக்காங்க. நம்ம இந்திய அணியோட எப்படி சொல்கிறது, யங்ஸ்டார்ஸ் போயிருக்காங்க. ஐபிஎல் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்த T20 டீமை செட் பண்ணுறதுக்கோசரம் எல்லாம் ஜிம்பாபே போயிருக்காங்க. 5 T20 விளையாடுறாங்க. சுஷ்மன் கில் தான் கேப்டனு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த அக்டோபர் மாதம் பங்களாதேஷ் நம்ம நாட்டில் T20 சீரீஸ் விளையாடுறதுக்கு வராங்க. 3 T20 சீரீஸ். அதில் முதல் மேட்ச்சு விராட் கோலி ரோஹித் சர்மாவை விளையாட வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபேவரல் மேட்ச் வச்சு ஒரு நல்ல மரியாதையோடு அவங்கள ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிசிசிஐ ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் கிட்டே டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர் ஆனார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்போசிட்டாக. சச்சின் டெண்டுல்கரை தூக்கின்னு ஃபுல்லாக கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றினாங்க. அது ஒரு நல்ல மெமரிஸ் இருக்குது. அதேமாரி வேர்ல்டு கப்லேயும் சச்சினை தூக்கி நல்லா கிரவுண்டு பூரா சுற்றினாங்க. நல்ல ஒரு மெமரிஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரியே நம்ம விராட் கோலி ஒரு லெஜெண்ட், அப்புறம் ரோஹித் சர்மா ஒரு லெஜெண்ட், இவங்க ரிட்டையர் ஆகும்போது கண்டிப்பாக அந்த மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். அது விதமாக பிசிசிஐ இது பேசி இப்போது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி இன்னும் ஒரு T20 விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பங்களாதேஷ் அன்றைக்கி ஆப்போசிட்டாக ஐ திங்க் அது அக்டோபர் 16 வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த மேட்சுக்கோசரம் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு லெஜெண்டுங்க. இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒரு லெஜெண்ட். T20 பல சாதனைகள் வச்சுட்ருக்காங்க. அப்படியே பிளேயருக்கு நல்ல ஒரு ஃபேவரல் நம்ம கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு பிசிசிஐ இந்தமாரி முடிவு எடுத்துருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி T20 ஒன்றா சேர்ந்து விளையாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏக்கம் இருக்குது. ஏன்னா இதோட ஐபிஎல் தான் விளையாடுவாங்க. ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒரே டீமில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் தான். மீண்டும் அவங்க சேர்ந்து விளையாடுறது T20 கஷ்டம்தான். அதனால் நிறைய ரசிகர்கள் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் விளையாடுவாங்களா ஒன்றா சேர்ந்து. அதுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு உற்சாகமாக ஒரு விதமாக இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஃபேவரல் மேட்ச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிசிசிஐ ரொம்ப நல்லதுங்க. அதனால் எத்தனை பேர்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மா இதுமாரி மீண்டும் விளையாடுறது உங்களுக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.